ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே விலாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா வீட்ல எப்படி போகுது அப்படின்றதுக்காக. இங்க ஒரு ஃபங்ஷன் வந்து நடக்க போகுது இப்போ நெக்ஸ்ட் வீக்ல. இனி வீட்டையே தலைகீழா மாத்தி எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். சண்டே அன்னைக்கு ஈவினிங் இந்த மாரி தாங்க இருந்தது கிளைமேட். பயங்கர மழை வர மாரி. நான் ஆக்சுவலா வத்தல்லாம் காய போட்டிருந்தோம். அதெல்லாம் அவசர அவசரமா போய் எடுக்கிற மாரி இருந்தது. ஆ மார்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பழ மிளகா வந்து வாங்கிட்டு வந்து நெறைய பேத்துக்கு வந்து சேல் பண்றோம். நாங்களுமே வச்சுட்டு, பழ மிளகாய் நல்லா வேக வச்சு வெயில்ல காய போட்டு எடுத்து ஆ வரமிளகாயா மாத்திட்டுருக்கோம். நாங்க இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி வந்து பண்ணிட்டுருக்கோம். யாராதுக்கு இந்த பழ மிளகா வேணும் அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து எவ்ளோ ரேட் என்ன ஏது அப்டின்றத வந்து சொல்றோம். இப்போ வந்து ஒரு 100 கிலோ வந்திருந்ததுங்க. நெறைய பேத்துக்கு குடுத்துட்டு, மிச்சத்த வந்து நாங்க வந்து காய போட்டு வச்சிருக்கோம் வேக வச்சு. ஆ அதுக்கப்புறமா இது எல்லாம் ஒரு மூட்டையில போட்டு, ஒரு வெயிட் வந்து செக் பண்ணி, ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியா வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவோம். எவ்வளோ கிலோஸ் வந்து சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாடன் கூட விளையாண்ட்டு பிரஜன் அப்படி இருந்தாரு. இந்த கொய்யாப்பழம் மரம் பார்த்தீங்கன்னா, நான் கன்சீவா இருக்கப்போது நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து வச்சது. இப்போ வந்து நெறைய பழம் வந்து குடுத்துருக்கு. நான் அந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட்ல ஆட் பண்றேன் நெக்ஸ்ட் கிளிப்ல. அதுக்கு முன்னாடி முயல் கறி வந்து செஞ்சிருந்தாங்கங்க சண்டே. அது எப்படி அப்படின்றத சொல்றேன். நெறைய ஆயில் சேர்த்துக்கிட்டு, சின்ன வெங்காயம் நெறையா போட்டுக்கணும். பழமிளகா கொஞ்சமா, பழமிளகாயும், வரமிளகாயும் சேர்த்துட்டு, கொஞ்சமா தேங்காய் சேர்த்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு சுருண்டு வதங்குதோ, அந்த அளவுக்கு இந்த கறி குழம்பு வந்து டேஸ்ட்டா இருக்கும். நான் கறி கழுவுறதெல்லாம் காட்டலங்க. ஏன்னா அது பிளட் ரெட்டா இருக்கும். நம்ம அத போடும்போது சேனலே பிளாக் பண்ற அளவுக்கு வந்து இப்ப வந்து நெறைய ரூல்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால அத நான் ஆட் பண்ணல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, கருவேப்பில, கொத்தமல்லி, சீரகம் கூடவே வந்து இந்த கல்ல வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து கொஞ்சம் குழம்ப வந்து கெட்டியாக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சமா சேர்த்துக்கிறது. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வதக்கி விட்டு எடுத்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிறோம். இதில வந்து நம்ம மசாலா அப்படின்றத வந்து கொஞ்சம் கூட சேர்த்திருக்க மாட்டோம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகாயிலேயே வந்துட்டு இந்த குழம்பு வந்து இருக்கும். பட் ரொம்ப யம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முயல் கறி வந்துட்டு ஒரு 6 விசில் வச்சு நல்லா வாஷ் பண்ணணும். 7 டூ 8 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணுங்க. எவ்வளோ வாஷ் பண்ணாலுமே அந்த பிளட் ரெட்டா தான் இருக்கும். நம்ம நெறையா வாட்டி வாஷ் பண்றது நல்லது. முடிஞ்சா உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த வதக்கி எடுத்துட்டு, இந்த வெங்காயம், பச்சை மொளகா, பழ மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிரணுங்க. நல்லா கூல் டவுன் ஆகி வந்ததுக்கப்புறமா, இத வந்து நம்ம மையா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த டைம்ல பிரஜனுக்கு வந்து ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்தது. அததாங்க ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலா எங்க ஏரியால ரோடு போடுற ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு இப்ப ரீசென்ட் டேஸ்ல. அதனால பிக் பாஸ்கெட், மீஷோ இந்த மாரி எந்த ஒரு டெலிவரி ஆப்ஷனுமே எங்களுக்கு இல்ல. அதனால அம்மா வீட்ல இருக்கும்போது வாங்கி வச்சிரலான்னு தோணுச்சு. வாட்டர் பாட்டில் தாங்க வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி 2 லிட்டர்ஸ் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது வந்து 1 1 லிட்டர் 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். நெறையா தொலைச்சிடுறாரு, இல்ல உடைச்சிடுறாரு. சரி ஓகே எதுக்கும் இருக்கட்டும்னு எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சிருக்கேன். நம்ம ஸ்கூலுக்கு போம்போது அந்த டைம்ல என்னால ஆர்டர் போட்டு வாங்க முடியலனாலும், இல்ல ரோடு போடுற ப்ராப்ளம் வந்து எப்ப ரெடி ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால இங்க இருக்கும்போதே ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலா ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேங்க. அது இனி எப்போ வரும்னு தெரியல. ஃபங்ஷனுக்கு முன்னாடி வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலா 1 வீக்குள்ள இந்த கால் வந்து சரியாயிரும். நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு தான் நெனச்சேன். இவ்ளோ நாள் இழுத்தடிக்கும்னு நெனைக்கல. ஒரு 3 வீக்ஸ் ஆயிருச்சு இப்பவே. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சுன்னா, சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கு. அங்க போயிட்டோம் அப்டின்னா, நான் ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவேன். இப்ப ரொம்ப ஒர்க் பண்ண முடியல. இருந்தாலுமே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். பெயின் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த 2 வாட்டர் பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். வேற வேற கலர்ஸ் வாங்கியிருக்கேங்க. அப்பதான் வந்து எனக்கு வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் எல்லாத்துக்குமே. கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாரி மையா அரைச்சுக்கணுங்க. ஏன் 3 இது வச்சிருக்காங்க அப்டின்னா, ஒண்ணு காரமா, இன்னொன்னு காரம் கம்மியா அந்த மாரி தான். அதனால தான் தனித்தனியா பிரிக்கிறாங்க. கறி தனியா, இது தனியா. கறியோட சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துட்டு, இந்த அரைச்சு வச்சிருக்க மசாலா இருக்கு இல்லையா? அது வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கணும் அப்டின்னா, முயல் கறி குழம்பு வந்து ரெடி. இத வந்து நம்ம கெட்டியா வைக்கணும் அப்டின்னா, இந்த மசாலாவ வந்து தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் நெறைய எடுத்து வச்சுக்கணும் குவான்டிட்டி. நெறைய இந்த மாரி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா, கடாயில ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெறையா
சின்ன வெங்காயம் சேர்த்து, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, இந்த மசாலா சேர்த்துட்டு, கறிய உள்ள கலந்து லைட்டா மட்டும் தண்ணி விட்டு, நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா, ட்ரை மசாலா மாரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாரி தண்ணியா இல்லாம குழம்பு கொஞ்சம் ட்ரையா வந்திருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் வந்து செஞ்சா எப்படி இருக்குமோ, அந்த டேஸ்ட்ல வந்து இருக்கும். அதுக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமா போட்டோம் அப்படின்னா, அந்த டேஸ்ட் வந்து வந்துரும். நீங்க முயல் கறி செஞ்சிருக்கீங்களா? என்ன ஏதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இது வந்து இங்க இருக்கும்போது நெறையா வாட்டி எடுப்போம். முயல் கறி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேட் அதிகம் தான். எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கிட்ட வாங்கிட்டு, நாங்க மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுப்போம். இந்த மாரி 3 டைப்பா எங்க அம்மா வந்து செஞ்சுருவாங்க. கறி குழம்பு தனியா, ரசம் மாரி தனியா, இந்த மாரி கிரேவி மாதிரி தனியா செஞ்சுருவாங்க. இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. தனியா வடை சட்டியில இருக்கிறது. உங்களுக்கு முயல் கறி பிடிக்குமா? என்ன ஏதுன்றத சொல்லுங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஒரு மாரி ஸ்மெல் வரும். அதனால எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக்கம். அதனால நான் நல்லாவே சாப்பிடுவேன். ம் நான் மட்டன் சாப்பிட்டே பழகல. இப்ப ரீசென்ட் டேஸ்ல தான் மட்டன் சாப்பிடுறேன். பிளட் கம்மியானதுனால. ஆனா முயல் கறி, சிக்கன், ஃபிஷ் எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவேன். ரைஸ் கூட நான் வந்து வெறுமனே இந்த கிரேவி மட்டுமே வச்சு சாப்பிட்டு முடிச்சுருவேன். கறி ரசம் இருக்கணும் அப்படின்னு நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இந்த கிரேவிலேயே ஃபுல்லா சாப்பிட்டுருவோம். இப்போ வந்து ஹார்வெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சது. பிரஜன் கரெக்ட்டா 6 மந்த், 5த் மந்த் ஸ்கேன் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்போ வளகாப்பு முடிஞ்சிருச்சு. அந்த டைம்ல வந்துட்டு போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து இதெல்லாம் வச்சிருந்தோம். இது மாஸ் பத்தினி, தின்னூறு பத்தினி, பிரஜனுக்கு வந்து குலுக்கி வைக்கிறதுக்காக என்னலாம் திங்ஸ் வேணுமோ, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செடி வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருந்தோங்க. அதெல்லாம் வந்து நெறையா இருந்தது. எல்லாமே அழிஞ்சிருச்சுன்றதுனால, இந்த மரம், அப்புறம் மாம்பழம் நெறையா செடிங்க வந்து வச்சிருந்தோம். நெறையா வந்து காப்பாத்த முடியல அவங்கனால. தண்ணி ஊத்தி அந்த மாரி பண்ண முடியல. ஏன்னா பிரஜன் பொறந்ததுக்கு அப்புறமா தம்பியோட மேரேஜ் வந்து இருந்தது. அந்த பிஸியில வந்து இதெல்லாம் மறந்துட்டாங்க. அது தண்ணி இல்லாம கூட என்னெல்லாம் செடி வளருமோ, அது மட்டும் வளர்ந்துருக்கு. நல்லா கொய்யா மட்டும் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் மாதுளை மரம் இருந்தது. அது என்னாச்சுன்னு தெரியல. என்ன கால வச்சுட்டு என்னால போய் பார்க்க முடியல. மருதாணி, மாஸ் பத்தினி, தின்னூறு பத்தினி இது எல்லாமே சூப்பர் சூப்பரா வந்திருந்ததுங்க. இந்த மரம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருந்தது. ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து நெறையா பேத்துக்கு காய் குடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு வாட்டி என்ன பார்க்க கெஸ்ட் வரும்போது, அவங்களுக்கு குடுத்து தான் அனுப்புறோம். என்னோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு நான் வந்து கை காட்டுவேன். அவங்க பொறிச்சு வந்து எனக்கு கேட்ச் போடுவாங்க. அத வந்து நான் பேஸ்கெட்ல எடுத்து வைக்கிறேன். இத தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு போம்போதெல்லாம் வெறும் கையோட அனுப்ப மாட்டோம். ஏதாவது ஒண்ணு குடுத்து தான் அனுப்புவோம். தோட்டத்து வீட்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு இது ரிலேட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆ இந்த பழம் பார்த்தீங்கன்னா, நல்லா யம்மியா இருக்கு. ஆனா நெறையா பூச்சி, அப்புறம் அந்த பிளாக் கலர்ல டாட்டா இருக்கிறது நெறையா மெயின்டெனன்ஸ் வந்து இல்ல போல. அதனால இப்டி இருக்கு. ஆனா அதிலேயே பழுக்கிற பழமும் நல்லாருக்கு. ஆனா எல்லோயிஷ்ஷா ஒரு கலர்ல வந்து வருதுங்க. அது வந்து வெயிலுக்காக பழுக்குது. இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். எல்லோயிஷ்ஷா ஒண்ணு வந்து இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் கிளிப்ல வரும் அது. அது பார்த்தீங்கன்னா, இந்த பழம் தான். இது வந்துட்டு அவ்ளோ கசப்பா இருக்கு. ஒரு மாரி வெயிலுக்கே நல்லா பழுத்து வந்ததுனால அப்படி இருக்கு போல. ஆனா நார்மலா வந்து அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது, இந்த மாரி நார்மல் எல்லோ கலர்ல இருக்கிறது ரொம்பவே நல்லாருக்கு. கால் எப்படி இருக்குன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேங்க. பிரஜனுக்கு அப்பப்போ இந்த மாரி அவங்க அப்பா கூட்டு வந்து வெளிய கூட்டு போறாரு. வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியல அப்படின்றனால. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப சீக்கிரமா மீட் பண்றேங்க. அன்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.